உங்க கட்சியிலேயே நீதி கிடைக்கல, தமிழக பெண்களுக்கு எப்படி? தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு வாகனத்தை கொடுத்து சிறப்பாக பெண்களால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சாங்க. அதை இன்னைக்கு பேர் மாற்றம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ஒரு பேர் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. விஜய்க்கு கீதா ஜீவன் சரமாரி கேள்வி. ஆனா இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக உழைத்த அவருடைய ரசிகையான நீண்ட நாள் ரசிகையான ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணு தொடர் முதலமைச்சர் நடவடிக்கை என்று சொல்லிட்டு அவர் கதறி அழுது கொண்டிருப்பது சிஎம்க்கு கேட்கல. தமிழகத்துல பாலியல் குற்றங்களை அதிகரிச்சு வர்றது குறித்து தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அண்மையில பேசி இருந்தாரு. இதை குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தன்னுடைய பொறுப்புல இருந்து முதலமைச்சர் நழுவ பார்க்கிறார் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. தூத்துக்குடியில திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க. அப்போ தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம்னு எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்லிட்டு பொறுப்புல இருந்து கை நழுவ பார்க்கிறாரா முதலமைச்சர் விஜய்? உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கே கிடைக்காத நீதி ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கு எப்படி கிடைக்கும்? அவங்க எப்படி தமிழக பெண்களுக்கு நீதி வழங்க போகிறார்கள்? அதே போல இவங்க ஆடியோ லான்ச் மாதிரி பண்ணிட்டு அதுல பேசுறாரு, தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம், தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம், பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தத்துவம், எல்லாத்துக்கும் தெரியும் இது. அதை சொல்லிட்டு அவருடைய பொறுப்பிலிருந்து கை நழுவ நினைக்கிறாரா அப்படின்றது எங்களுடைய சந்தேகம். சென்னையில் நடந்த சிறுமி வன்கொடுமை, ஸ்ரீவைகுண்டத்துல நடந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமை, இதிலெல்லாம் தாவேக கட்சியினர் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. உங்களுடைய கட்சியினரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தப்போ எல்லாத்துக்கும் சிஎம் சார் தான் பொறுப்புன்னு சொன்னீங்கல்ல. இப்போ விஜய் முதலமைச்சரானவுடன் தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம் அப்படின்னு சொல்றீங்க. ஆளுகின்ற ஆட்சி தான் பொறுப்பு. சட்ட ஒழுங்கா இருக்கட்டும், அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர் தான் பொறுப்பு. உங்களுடைய கட்சியினரே சென்னையில நடந்த அந்த சிறுமி வன்கொடுமையா இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள இவர்கள் தாவாக்கினர் இந்த இதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அதை மறைக்க பார்க்குறீங்களா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. இதே மாதிரி மட்டும் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, எத்தனையோ பெண்கள் இதே போல பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம். ஆகவே நீங்கள் உங்களுடைய கட்சியினரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுங்க. இது போல எத்தனை பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க என்பதை விசாரிக்க வேண்டும். அப்போ இருந்த சிஎம் சாருக்கு மட்டும் சமூக ஒழுக்கம்னு சொல்ல தெரியாதா? அப்படி என்றால் நீங்கள் வசனம் பேசவில்லையா? புரிந்து பேசுறீங்களா? சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா அப்படிங்கிறது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி இருந்துச்சு. எப்படியெல்லாம் பிரச்சார பயணமும் ஒரு சினிமா ஒத்திகை பார்த்தது போல இருந்துச்சோ அதே மாதிரி இது ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கு பெரிய அளவுல ப்ரமோஷன் செய்யப்பட்டுச்சு. ஒரு குழந்தை பெறுவதற்கே 10 மாசம் ஆகும். ஆட்சி மாறினதும் எல்லாம் நாங்க தான் சமூக ஊடகங்கள்ல பொய் செய்திய ப்ரமோட் செய்யறாங்க. இனி மக்கள் எல்லாருமே வரக்கூடிய செய்திகள் உண்மையா அப்படிங்கிற ஆய்வு செஞ்சு அதோடைய உண்மை தன்மையை புரிந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆனா சிங்கப்படைன்றது ஒரு ஆடியோ லான்ச்னு சொல்லாம அவருடைய பாணியில எப்படி எல்லா பிரச்சார பயணமும் ஒரு சினிமா ஒத்திகை பார்த்த மாதிரி ஒத்திகை பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இதுவுமே ஒரு ஆடியோ லான்ச்சிங் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை பெரிய ப்ரமோஷன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நரேட்டிவ் உருவாக்கி ப்ரமோஷன் பண்ணி எல்லா தளத்திலையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. உதாரணமா தூத்துக்குடியில நான் அமைச்சரா இருந்தப்போ 850 சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருந்தது. இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்த மறுநாளே எங்களுடைய முதலமைச்சர் சிசிடிவி கேமராக்கள் வச்சுட்டார் அப்படின்னு ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவுது. உதாரணமா சொல்லணும்னா நம்ம தூத்துக்குடியிலே 850 சிசிடிவி கேமரா வச்சது திமுக ஆட்சி காலத்துல நான் அமைச்சராக இருக்கும்போது வச்சது. இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்றாங்க, பாருங்க மறுநாளே எங்க முதலமைச்சர் சிசிடிவி கேமரா வச்சு விட்டார்னு ஒரு செய்தி பரவுது சமூக ஊடகங்கள்ல. அதே மாதிரி நம்முடைய பகுதியில மாணவர்களுக்காக ஏசி பஸ் ஸ்டாப் என்னுடைய சட்டமன்ற நிதியில வச்சோம். ஆனா அதை இப்ப மாணவர்களுக்காக ஒரு ஏசி பஸ் ஸ்டாப் வச்சுட்டோம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க. அதே போல நமக்கு ஏசி பஸ் ஸ்டாப் நம்மளுடைய பகுதியில் மாணவர்களுக்காக வச்சு கொடுத்தது
என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் வச்சோம். அதை போட்டிருக்காங்க அவங்களுடைய தாவாக்கவினர். பாருங்க, ஒரு ஏசி பஸ் ஸ்டாப்பு எங்க முதலமைச்சர் மாணவர்களுக்காக வச்சுட்டோம் நாங்கன்னு. திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிற திட்டத்தை பெயர் மாற்றம் செஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பேசி இருக்கிறாங்க.